கவர்னர் நிறுத்தி வச்சிருந்த தமிழக மசோதாக்களை உச்ச நீதிமன்றம் அவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பாஸ் பண்ணிவிட்டாங்க. ஆனால் இதுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் சொல்லியிருக்கிறாரே, அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். அதாவது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களாக அமைதியாக இருந்துவிட்டு யாரை இறக்கலாம் அப்படின்னு உள்ளபடியே டெல்லியில் பாஜக RSS வட்டாரமே அதிர்ந்து போயிருந்தது. அதுக்கு காரணம் நம்முடைய கவர்னர் RN ரவி அவர்கள். இவர் பண்ண வேலையினால தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம், மோடி அரசு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதுக்கும் மேலே குடியரசுத் தலைவர் வரைக்கும் இன்னைக்கு கடிவாளம் போடக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால மௌனமாக இருந்துட்டு இப்போ அவரையே இறக்கி விட்டுருவோம் என்று குடியரசு துணைத் தலைவரை பேச விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அவர் அவ்வளவு பதற்றமான பல விஷயங்களை பேசுகிறாரு. இதுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சூப்பர் பார்லிமெண்ட் மாதிரி நீதிபதிகள் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு அணுகுண்டை ஏவுகணையில் ஏற்றி எங்கள் மேலே அடித்து மிசைல் அட்டாக் பண்ண மாதிரி இது இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப பதற்றப்பட்டுக்கிட்டு, அதுவும் எது மேலே, பிஜேபி மேலே அடிக்கலையா, மத்திய அரசு மேலே அடிக்கலையா, ஜனநாயக சக்திகளின் மீது அப்படின்னு. ஜனநாயகத்தையே இவங்க தான் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள ஜனநாயகத்தை நீங்க எப்படி நடத்துறீங்க? உங்களுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள்ல இருந்து நீங்களே சபாநாயகராக ராஜ்யசபாவில் உட்காரும் போது என்னவெல்லாம் பண்றீங்கிறத எதிர்கட்சிகள் தெளிவாக பார்த்துருக்காங்க, வெளியில் அம்பலப்படுத்திருக்காங்க. நாங்களே லைவ்ல பார்க்குறோம். இன்றைக்கு இது ஜனநாயகத்துக்கான குரலா இல்லை தன்னுடைய அதிகாரம் பறிபோகிறது என்பதற்கான குரலா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம இதை அணுக வேண்டிய தேவை இருக்குது. முதல் விஷயம், குடியரசுத் தலைவருக்கே இவங்க நாள் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அரசமைப்பு சட்டத்தில் இது இருக்கா அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறார். ரொம்ப நியாயமான கேள்வி. இப்போ இந்த சூழலுக்கு உச்சநீதிமன்றம் அதுவாக வந்துச்சா? அவங்களாம் சுவமோட்டோவாக நாங்கள் வழக்கு எடுக்க போகிறோம், நாட்டில் என்ன நடக்குது, ஒரே அநியாயமாக இருக்குது என்று எடுத்து அவங்க புதுசாக இனிமேல் இதுதான் சட்டம்னு போட்டாங்களா? இந்த இடத்திற்கு உச்சநீதிமன்றம் போனதற்கு அந்த நகர்த்தியது யாருன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய பாஜக அரசு, மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசு. இந்த 10 ஆண்டுகளில் காலங்காலமாக கவர்னர்கள், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள், திருகு வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அது ஒரு உச்ச நிலைக்கு இதுவரை இல்லாத புதிய உச்சங்களை தொடுதில்லை. இப்போ நம்ம தங்கம் விலைக்கு சொல்கிறாங்க, இதுவரை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டதுங்கிற மாதிரி அந்த நிலைக்கு போய் இதுவரைக்கும் எந்த கவர்னரும் பண்ணாத வேலைகளை எல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் பிடிச்சி உள்ள தூக்கி போடுற ஆட்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. RN ரவி அவர்களை மாதிரி குறைந்தபட்ச தார்மீக கூச்சநாச்சம் இருந்தால் கூட ஒரு ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு அரசு, ஆளக்கூடிய அரசு, தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் கூட்டணி அமைச்சு அவங்க கேண்டிடேட்டை போட்டு நின்று மக்கள் அவங்கள ஆட்சியில் உட்கார வச்சுருக்கிறாங்க. அவங்க திராவிடம்னு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க, திராவிட மாடல்னு ஒன்று பேசுகிறாங்க. திராவிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் எதிர்பேட்டி கொடுக்கறதுக்கு ராஜ்பவனில் உட்காந்து பண்ணக்கூடாது. கமலாலயத்துக்கு போனீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்கே உட்காந்து நீங்கள் பேசலாம். இந்தியா முழுக்க நீங்கள் பரப்புரை பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஊராக கிராமமாக துண்டு பிரசுரம் கொடுத்து திருமண கூட்டம் கூட நடத்துங்க. ராஜ்பவனில் உட்காந்துட்டு அந்த வேலையை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்டாக இருக்குது. இந்த ஒரு பாயிண்டில் தான் திமுக கூட எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த கவர்னர் அனுப்பினதை கையெழுத்து போட மாட்டேன், செத்து போச்சுன்னு அர்த்தம். நான் கையெழுத்து போடலன்னா மசோதா செத்து போச்சு அப்படின்னு எவ்வளவு ஆணவமாக நீங்கள் பேசுனீங்க. கோர்ட்டுக்கு போச்சு, அங்கே போய் நீங்கள் வேறு விதமாக கெஞ்சி பார்த்தீங்க, கேட்கல. அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க, கேட்கல. மொத்தமாக எடுத்து நாங்கள் பாஸ் பண்ணுறோன்னு பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானக்கேடாக போச்சு. உங்களுக்கு என்னென்னா, தமிழ்நாடு செய்த இந்த வேலையை முக ஸ்டாலின் அவர்கள், திமுக இந்த தமிழ்நாடு போராடும் வெல்லுங்கிறதுல இவங்க பெற்ற வெற்றி நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பரவுது அப்படிங்கிற பயம் தான் இவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நகர்ந்து இருக்கு. ஏன்னா அன்னைக்கே போயிட்டு அடுத்தது கேரளா முன்னாள் அட்டார்னி ஜெனரல் KK வேணுகோபால் போய் கேட்குறாரு, இன்னைக்கு வந்த தீர்ப்புல அத்தனை விஷயமும் எங்கள் கவர்னரும் பண்ணுறாரு, எங்கள் கவர்னர் அதை விட கூடுதலாக பல அழிச்சாட்டியம் பண்ணுறாரு. கம்யூனிஸ்டுகள் போது அடிப்படையில் நம்ம எதிர்கட்சிங்கிறத தாண்டி வலது இடதுங்கிற இடத்துலேயே அவங்க நிற்பாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து ஆரிஃப் முகமது கான்லாம் இதுக்கு மேலே மோசம். அவர் என்ன பண்ணாருன்னா, டீ கடையில் உட்காந்துட்டு தர்ணா பண்ணார் கவர்னர். அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிட்டாங்களாம். மாணவர் அமைப்புகள் தான் காட்டினாங்க. ஐ திங்க் CPICPMோட மாணவர் அமைப்புகள், காங்கிரஸ் மாணவர் அமைப்புகள் தான் காட்டினாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் சேர்த்து தானே பிஜேபி அங்கே விரட்டுறாங்க. கொடி காட்டிட்டாங்களாம். அந்த கருப்பு கொடி காட்டினவங்கள ஆளுங்கட்சி தான் தூண்டி விட்டுச்சுன்னு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு நான் எந்திரிக்க மாட்டேன்னு கவர்னர் ஆளுங்கட்சிக்கு எதிராக தர்ணா பண்ண கூத்தெல்லாம் நடந்துச்சு. அனுப்புகிற மசோதாலாம் கையெழுத்து பண்ணணும். கேரளா போய் கேட்குது, கர்நாடகா நாங்கள் மனு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் போது, அந்த பக்கம் மேற்கு வங்கத்தில் இதை முன்னுதாரணமாக காட்டுவதற்கான வேலைகள் நடக்குது. தெலுங்கானா நகர்கிறது.
பதற்றப்பட்டுக்கிட்டு இவங்க என்னன்னா இவங்க விஷயம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வெளியிட்டு விட்டது. அது தீர்ப்பாக வெளியில் வந்துருச்சுன்னும் போது இன்றைய டேட்டுக்கு அது கேஸ் லாவாக மாறுது. அதிலே 2 கருத்துக்கள் சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள் அவங்க வியாக்கியானம் கொடுக்கும்போது. இதில் வந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கு. 142 சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தினா அந்த வழக்கை முன்னுதாரணமாக நீங்கள் காட்ட முடியாது. ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் இந்த இடத்துல இவங்க வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு நியாயம் செய்யாமல் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அசாதாரணமான ஒரு வழக்கில் ஒரு சூழ்நிலையில் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு பேரறிவாளன் விடுதலை, மற்ற 6 பேர் எடுத்துங்க. அவங்க அத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டாங்க. ஆயுள் தண்டனை இரட்டை ஆயுள்ங்கிற கணக்குக்கு வந்துருச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் கருணை மனுவை போட்டுட்டு அவங்க அவ்வளோ ஆண்டுகள் காத்திருக்கிறாங்க. இந்த காத்திருத்தல் கொடுக்கக்கூடிய உளவியல் ரீதியிலான பிரச்சனை இருக்குல்ல, இவங்களுக்கு இதுக்கு மேலே நீதி செய்யறதுக்கு தாமதப்படுத்தக்கூடாதுன்னு 142 இன்வோக் பண்ணி பேரறிவாளனையும் சரி மற்ற 6 பேரையும் விடுவிக்கிறோன்னு அறிவிச்சாங்க. இதை வேறு ஒருவர் கோட் பண்ண முடியுமானா அந்த இடத்துல முடியாது. அது முன்னுதாரணமாக எல்லா வழக்குகளுக்கும் இந்தியா முழுக்க பொருந்தாதுன்னு ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் கொடுத்துருக்கக்கூடிய வியாக்கியானத்தை பேசலாம். இப்படியான ஒரு சூழல் தான் இது. அதனோட பொருத்தப்பாடு இருக்குது. நீங்கள் 142 எடுக்கலாம் எடுக்காதும் கோர்ட்டினுடைய முடிவு. ஆனால் அப்படியான சிறப்பு சூழ்நிலையாக அந்த கேஸோடு இது எப்படி பொருந்தி போகுதுன்னு வேணால் அவங்க வாதாடலாம். இப்படி ஒரு தியரி இருக்குது. இப்போ குடியரசுத் தலைவருக்கு 3 மாதம்னு அவங்க அறிவிக்கும் போது குடியரசுத் தலைவர் 3 மாதத்தில் கையெழுத்து போடணும்னா எதிர்கட்சிகள் கூட எல்லா மாநிலத்து பில்லையும் வாங்கி வச்சுட்டு அவங்களா பண்ண முடியாது. நம்ம குடியரசுத் தலைவருங்கிறவங்க ஒரு நாமினேட்டட் தான். ரிவர்ஸில் சொல்லணும்னா இங்கே எப்படி ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்போ, ப்ராக்டிக்கலி குடியரசுத் தலைவரும் அப்படி தான். இன்னும் சொல்ல போனால் ஆளுநரை விட அவங்க வந்து அதிகாரங்கள் பலது இருப்பதாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள்லாம் அவங்க கேட்காம எதையுமே பண்ண முடியாதுங்கிற சூழல் அவங்களுக்கு உண்டு. அதாவது இங்கே ஆட்சி கலைப்புக்கு கடந்த காலம் வரைக்கும் எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலங்களை கலைக்கிறதுக்கு கவர்னர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். மத்திய அரசு அப்படியெல்லாம் குடியரசுத் தலைவர் நினைச்சா இது பண்ணுற முடியாது. அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அதிகமாகவே இதை விட இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த அரசியல் இனிமேல் செய்ய முடியாதுங்கிறத தாண்டி ஏற்கனவே இருக்கிற மசோதாலாம் 3 மாதத்தில் கடந்து ரொம்ப நாளாக இருக்குன்னு அடுத்தடுத்து வழக்கு போச்சுன்னா தனித்தனியாக வாதாட முடியாது. எனவே இதற்கு எதிராக ஒரு விஷயத்தை நகர்த்தணும் அப்படின்னுட்டு தான் இவங்க பார்க்குறாங்க. அடுத்து மறுசீராய்வு அது தனி. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த கருத்தை மக்களிடம் விதைக்க வேண்டுங்கிற இடத்துக்கு தான் இது நகர்ந்துருக்கு. நீதித்துறையில் பிரச்சனை இருக்கானா இருக்குது. பாஜக அந்த பிரச்சனை என்ன நோக்கத்துக்காக சுட்டி காட்டுகிறதுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை அணுக வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ நமக்கு RN ரவி அவர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். RN ரவி அவர்களை குற்றம் சொல்கிறதுக்கு இதில் எதுவும் இல்லையே. இது அவங்க நியமித்த ஒரு கவர்னர் அப்படி தானே. இப்போ அவங்களுடைய எண்ணம் தானே இவர் பண்ணுறது எல்லாமே. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தானே இவர் பண்ணிகிட்ருக்கார். இந்த வேலைகளை எல்லாம் இவர் சுயமாகவே செஞ்சார் அப்படிங்கிற இதுக்குள்ளால நம்ம போக முடியும். இல்லை, அதனால தான் RN ரவி இதுக்கு கருத்து சொல்லலை. துணை குடியரசுத் தலைவர் சொல்கிறாருன்றதை பார்க்கணும். ஆக்சுவலாக துணை குடியரசுத் தலைவர் இதில் சொல்கிறதுல ஒரு உதாரணம் இருக்குது. ஏன்னா அவருடைய சிஷ்ய பிள்ளையாக தான் நீங்கள் RN ரவி அவர்களை பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்னர்களை விடவும் மிக அதிகமாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கொடைச்சல் கொடுத்ததன் காரணமாக ப்ரமோஷன்ல அங்கே போயிருக்காருன்னு ஒரு லைன் இருக்கு. நீங்கள் பொலிட்டிக்கலாக அப்படி ஒரு ரீடிங் பண்ணால் அது உண்மைதான். அந்த அளவுக்கு போனதன் காரணமாக மம்தா அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அவர் இது நான் படிக்க மாட்டேன் அப்படிலாம் அவர் எதுவும் சொல்லலை. இவங்க கொண்டு வரக்கூடியதுக்கு எதிராக பிஜேபிக்காரன் உள்ள ஏன்னா ஆளுநர் பேசும்போது எதிர்கட்சிக்காரங்க எந்திரிச்சு அமளி பண்ணுவாங்க. அவங்கள நல்லா அமளி பண்ண விட்டு அவையை விட்டு வெளியேற்றாமல் நேராக போய் இவரை சூழ்ந்துக்கிட்டு ஆளுநரை சூழ்ந்து கத்த விடுங்க அப்படின்னு கத்த விட்டுட்டு இவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அவரே எந்திரிச்சு ஏன்னா கத்தெடுத்து பாஜக போட்ட ஆளுநர் உங்களை அவங்க பேச விடலன்னா நான் என்னங்க பண்ணுறதுன்னு கத்த விட்டுட்டு அமைதியாக உட்காந்து அவர் எந்திரிச்சு நான் வெளியே வரணும் பார்த்து பத்திரமா போயிட்டாங்கன்னு அனுப்பிவிடக்கூடிய அளவுக்கு அவங்க இந்த மாதிரியான கூத்துக்கள் எல்லாம் நடந்தது. இப்போ ஒருத்தர் இருக்காருங்க ஆளுநராக, அவருக்கு அவரே வைத்த மெழுகு சிலையை கொண்டு போய் திறந்து வச்சுட்டு வந்தார். மியூசியத்தில் மெழுகு சிலையா, ஒரு அரசு மியூசியத்தில் மெழுகு சிலையா கேட்டால் அந்த அதிகாரிகள் இவர் மீது இருக்க அன்பில் மெழுகு சிலை வடிவமைச்சிட்டாங்களாம். இவரை போய் திறந்து வச்சுட்டெல்லாம் கூத்து போச்சு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா மேலே இருக்கிறவங்க அவருடைய RN ரவி அவர்களை விட அவருடைய அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் பாசஸ் முதலாளிகள் தான் பேச வைக்கிறாங்க. அதனுடைய குரல்ங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஜக்தீப் தன்கர் ஆளுநராக இருந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்பாக அவர் அரசியல் பேக்ரவுண்டு தான். பல ஜனதாவில் இருந்தார், பல இயக்கங்களுக்கு போயிட்டு வந்த ஒரு நீண்ட பேக்ரவுண்டுடைய அரசியல்வாதி தான். அவருக்கு ஒரு விஷயம் என்னென்னா,
நீதிமன்றங்கள், நீதிபதிகள் அவங்க அரசை கேள்வி கேட்பது பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எந்த காலத்துலையுமே ஓப்பானது அல்ல. இதை காலி பண்ணணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. இவர் நீதித்துறைக்கு எதிராக குறிப்பாக கடந்த காலத்தில் சந்திரசூட் தலைமை நீதிபதியாக இருந்தபோது ஒரு பாயிண்ட் சொன்னார். நீங்கள் பேக் டு பேக் 2 இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அரசமைப்பு சட்ட அமர்வு அவங்க உட்கார்ந்து கொடுத்த 2 தீர்ப்பை எதிராக இவங்க 2 அவசர சட்டம் கொண்டு வந்து காலி பண்ணாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிட்டு அடிப்படை சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படையான அந்த கூறுகள் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணாலும் சரி உங்களால் மாற்ற முடியாது, மாற்றுவதை நீதித்துறை அனுமதிக்கக்கூடாது, அதை பார்க்கறதுக்கு தான் நீதித்துறையே இருக்குன்னு ஒரு கருத்து சொன்னார். என்னன்னா அவருக்கு ஒரு பண்பு என்னன்னா, சந்திரசூட்டுக்கு தீர்ப்பில் சொல்ல மாட்டார், வெளியில் எங்கேயாவது லெக்சர் கொடுக்கும்போது பேசிட்டு போயிடுவார். தீர்ப்பில் அவ்வளோ அழுத்தமாக இருக்காது, வெளியில தான் இவ்வளவும் வியாக்கியானங்கள், சட்ட வியாக்கியானங்கள் எல்லாம் நாடி நரம்பு பிடிக்க வெளியே பேசுவார். ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வரும்போது அது வேற விதமாக போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் அவர் ஊற்றிட்டு அவர் போயிடுவார். அந்த காலகட்டத்திலேயே இதற்கு எதிரான கருத்தை நாடாளுமன்றத்துக்குள்ளே அவர் பேசினார். ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கும்போதே நாடாளுமன்றத்துக்குள்ளே அவர் பேசுகிறாரு, நீதித்துறை அப்படி எப்படி சொல்ல முடியும், எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எது அடிப்படை கூறு இல்லை இருக்கணும் கூடாதுங்கிறத நாங்கள் பண்ணுவோம்னு. நாடாளுமன்றத்துக்கு உள்ளே நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வழக்கு போட முடியாது அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டி இருக்குன்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு அவர் பேசினார். இப்போ குடியரசுத் தலைவர் இவ்வளோ நாளைக்குள்ளே முடிவு செய்யணும்னு ஒரு உத்தரவு வரும்போது துணை குடியரசுத் தலைவராகிய தன் மீதும் அடுத்த உத்தரவு வரும் என்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாகவும் இதை நம்ம பார்க்கணும். அதை விட முக்கியம், மோடி அமித்ஷா அவர்களிடமிருந்து அதை நம்ம கட்டளைன்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பேசுங்க என்று போனதன் அடிப்படையில், கம்யூனிகேஷன் போனதின் அடிப்படையில் இவங்க அதை பேசியிருக்காங்கன்னு வைக்கலாம். இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் எல்லாருமே இப்போ ஆளக்கூடிய அரசுக்கு எவ்வளோ செல்லப்பிள்ளையாக இருக்க முடியும் அப்படிங்கிற போட்டி தான் நடக்குது. செல்லப்பிள்ளையாக இருந்தால் தான் பதவியில் தொடர முடியும். அடுத்த இந்த சுகபோகங்கள் இதெல்லாம் எல்லாமே இருக்கு. இப்போ கேரளத்தில் இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் கூட ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் போய் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேனர் வச்சுருந்ததை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறார். இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. விஷயங்கள் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ போகிற போக்க பார்த்தா இந்த 142வது சிறப்பு இது இருக்குல்ல, சட்டம் இருக்குல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய இதையே தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, மிக நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பை காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதனுடைய. இப்போ உதாரணத்துக்கு உங்களால் நாடாளுமன்றத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நீதிபதிகளின் மீது கொண்டு அவர்களின் மீது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பதவி விலக வைக்கக்கூடிய அதிகாரம் வரைக்குமே நாடாளுமன்றத்துக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் அப்படி சில நீதிபதிகள் மேலே வந்துச்சு, ஒன்றவை தோற்கடிக்கப்பட்டது அல்லது அவங்களே அதுக்குள்ளே ராஜினாமா பண்ணிட்டு போகக்கூடிய சூழல் எல்லாம் வந்தது. இந்த நீதித்துறையின் மீது இல்லை குறிப்பிட்ட நீதிபதிக்கு ஏதாவது குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார் அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இம்பீச்மெண்ட் மோஷனை மூவ் பண்ணுற அளவுக்கு அதாவது அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ஷேரிங் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதிகாரம் பகிர்வு அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துல யாருக்கு அதிகாரம் கூடங்கிறத தெளிவாக வரையறை செஞ்சுருக்காங்க. இப்போ என்னன்னா, இது அடிப்படையில் ஒரு நீதிபதி செய்தது அல்ல. உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு எதிர்குரல் இன்னைக்கு வரைக்கும் வரல. ஏன்னா நீங்க அதை மிஸ்யூஸ் பண்றீங்கிறத உச்சநீதிமன்றம் புரிஞ்சுக்குது. திரும்ப திரும்ப அந்த வழக்கு தாவாலாம் அவங்க கிட்ட வருது. அந்த பிரச்சனையை மறுபடியும் முதல்ல இருந்து விசாரிக்க வேண்டிய பர்டன் அவங்களுக்கு கூடுது. நீங்கள் ஒழுங்காக இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் நீதித்துறை பார்க்கிறது. இவங்களுடையது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகார பறிப்பு மட்டுமல்ல, நீதிபதிகளையே நாங்கள் IAS IPS போல நியமிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய RSSனுடைய அடிப்படையான திட்டம். ஏற்கனவே அதுக்கு சட்டம் கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் அந்த சட்டம் செல்லாதுன்னு அடிச்சு ரத்து பண்ணுச்சு. NJAC என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் நம்ம TNPSC UPSC மாதிரி தேர்வு வச்சு நாங்கள் நீதிபதிகளை நியமிப்போம் அப்படின்னு அவங்க கொண்டு வந்தாங்க. உச்சநீதிமன்றம் இந்த வேலையே இருக்கக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட் டவுன் பண்ணி வரம் போட்டுருச்சு. இப்போ நம்ம யோசிங்க, IAS IPSக்கு பாஜக நடத்தக்கூடிய அந்த பயிற்சி மையங்களில் சார்ந்து நிறைய பேர் உள்ள போறாங்க. அந்த குற்றச்சாட்டு இருந்து அண்ணாமலை எல்லாம் அங்கே படித்தவர் தான் சொல்லப்பட்டது. உள்ள போன IAS IPS ஆஃபீஸர் உங்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள், அமித்ஷாவோட ஆஃபீஸில் இருந்தவரை தேர்தல் ஆணையர் ஆக்குறீங்க. இன்னொரு பக்கம் விசுவாசமாக இருந்தால் EDக்கு தொடர்ந்து டைரக்டராக ரிட்டையர் ஆன பிறகு திரும்ப திரும்ப அவருக்கு பணி நீட்டிப்பு கொடுக்குறீங்க, கவர்னர்களாக போடுறீங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா? IAS IPS ஆகக்கூடியவர்களை திரும்ப நீங்கள் லாபிக்கு கொண்டு உங்களுடைய இதில் ஓய்வுக்கு பிறகும் நீங்கள் யூஸ் பண்ணி வேலை வாங்குறீங்கன்னா
இந்த இடத்திலிருந்து நீதித்துறையினுடைய அதிகாரங்களை பறிப்பது என்பது வெறும் 142 மட்டுமல்ல, கேள்வி கேட்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் இப்போ ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க, நீதிமன்றம் அது தப்புன்னு ரத்து பண்ணுது, அதையே திரும்ப அவசர சட்டமாக நாங்கள் குடியரசுத் தலைவர் மூலம் கொண்டு வந்து அமல்படுத்துவோம்னா இது நீதித்துறையை சீண்டி பார்ப்பது இல்லாமல் வேறு என்னங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அந்த பவுண்டரிஸை தாண்டி தான் போகுது. வரும் நாட்களில் இது இன்னும் தீவிரப்படுத்தப்படலாம். நீதித்துறையவே சீர்குலைச்சி இவங்களுடைய கைப்பாவை மாதிரி மாற்றுவதற்கான முயற்சிகளை நோக்கி கட்டாயம் போவாங்க. இமீடியட்டாக இல்லைனாலும் என்ன, இப்போ அவர்களுக்கு எண்ணிக்கைங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. சில திருத்தங்கள்லாம் நீங்கள் டிராஸ்டிக்காக போனால் 2/3 மெஜாரிட்டி வேணும், கூட்டணி கட்சிகளோட சேர்த்தாலும் அது இப்போதைக்கு அவங்கக்கிட்ட இல்லை. அதன் காரணமாக அவர்கள் ஒரு பேக் ஃபுட்டில் இருக்காங்களே தவிர இனிமேல் பொது வெளியில் அழுத்தம் திருத்தமான கருத்துக்கள் வரவங்க எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, நீதிபதிகள் அங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க ஆதிக்க ஜாதியினரே போய் உட்காந்துருக்காங்கன்னு பிஜேபி சமூக நீதிக்காக பேசும். அந்த சூழல் இதுக்கப்புறம் வரும். ஆனால் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது இல்லையா? இப்போ முதலாக கொண்டு வரும்போது இவர்கள் சொன்னது இஸ்லாமிய பெண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக என்னங்க, அவங்க டார்கெட் அதுக்கு தான் பண்ணாங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இவர்களுடைய நோக்கம் சந்தேகிக்கத்தக்கதாக இருக்கிறதுங்கிறது கூட அப்படித்தானே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 2 விஷயத்துல இவங்களுக்கு காலி பண்ணிட்டு போறாரு. அவருடைய டென்யூர் என்பது ஐ திங்க் கடந்த நவம்பர்ல இருந்து இந்த மே மாதம் வரைக்கும் தான். இது வழிபாட்டு தலங்களுக்கான சட்டங்கள், அதாவது இன்னைக்கு ஆகுனா இந்த மசூதி கீழே சிவலிங்கம் இருக்குது, இந்த மசூதி கீழே பிள்ளையார் இருக்காரு, இந்த மசூதி கீழே கிருஷ்ணர் படுத்திருக்காரு, இந்த கோயில் இருக்குன்னு போய் தோன்றதுக்கு இந்தியா முழுக்க ஒரே ஆர்டரில் தடை போட்டவர் இதே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் CJ சஞ்சீவ் கண்ணா அவர்கள். அடுத்து இப்போ வக்புல கம்ப்ளீட்டாக ஒரு இடைக்கால தடை. இது என்னன்னா 7 நாள் அப்படிங்கிறது, பட் அது 18 நாளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா துஷார் மேத்தா சொல்லும்போது வழக்கு மறு விசாரணைக்கு வரும் வரை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாரு. அடுத்த விசாரணை வழக்கு மே 5 தான். ஸோ அடுத்த 18 நாளைக்கு அந்த அவங்க கொண்டு வந்த சட்டத்தை அவங்களே அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நீதிபதி, தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் BR கவாய் அவர்கள் இந்தியாவினுடைய 2வது உச்சநீதிமன்ற தலித் தலைமை நீதிபதியாக அவர் இருக்க போகிறார். அவர் ஒரு 6 மாதம் வரைக்கும் அவருடைய டென்யூர் இருக்குது. அவர் இன்றைக்கி வேறு ஒரு இடத்துல பேசும்போது குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் பாட்டுக்கு கான்ஸ்டியூஷனில் பெரும்பான்மை உங்களுக்கு இருக்கிறது என்பதற்காக எந்த சட்டத்தையும் மாற்றிவிடலாம், அடிப்படை கூறுகளை கை வைக்கலாம்ங்கிறத அம்பேத்கர் ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டதில்லை. நாளைக்கு வரக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்வார்கள், அதை அனுமதிக்கக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற அதிகாரத்தை அதனால தான் நீதித்துறைக்கு கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் அப்படித்தான் அந்த செக் அண்ட் பேலன்ஸை வச்சாருன்னு அவர் 2 நாளைக்கு முன்பாக அம்பேத்கர் ஜெயந்தி, அம்பேத்கரினுடைய பிறந்தநாள் அன்றைக்கு அவர் மகாராஷ்டிராவில் பேசுகிறாரு. ஆக்சுவலாக அவருடைய அப்பாவுக்கு அம்பேத்கர் அவர்களுடைய பணியாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைச்சிது. அப்படி ஒரு பாரம்பரியமான ஃபேமிலியிலேருந்து வரக்கூடியவர் தான். அந்த பாரம்பரியம் என்பதை தாண்டி அந்த இடம்ங்கிறது இப்போ நாளைக்கு அடுத்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸுமே இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இவங்க இறங்கி டிராஸ்டிக்காக போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு வராங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆனால் இவர்கள் இப்போது உடனடியாக எல்லாத்தையும் மாற்றிடணுங்கிறது பிஜேபியோட நோக்கம் அல்ல. லாங் ரன்னில் எப்படி காலி பண்ணுறதுங்கிறதுல தான் அவங்க கான்ஷியஸாக வேலை பார்ப்பாங்க. இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தில் இப்போ இருக்க தலைமை நீதிபதி சரியில்லைன்னு 4 நீதிபதிகள் வெளியே வந்து பேட்டி கொடுத்து அதில் ஒருத்தவரே கடைசியில் அவரின் மீது பாலியல் குற்றச்சாட்டு வந்து அந்த வழக்கை அவரே விசாரித்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி நீதிபதியை உட்கார முடியும், ரொம்ப சிம்பிளான பேசிக் கேள்வி இல்லை, ஏங்க உன் மேலே பிராதம் இருக்கும்போது நீங்கள் எப்படியா தீர்ப்பு கொடுக்க முடியும்னு அப்படி அவர் உட்கார்ந்து அதற்கு பிறகு பல வழக்குகள் அதெல்லாம் அப்படி விசாரிக்காமலே நகர்த்தி விட்டு பிறகு இன்றைக்கு பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராகவே அந்த நீதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். லாங்கர் ரன்னில் இதை எப்படி காலி பண்ணலாங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கும். உச்சநீதிமன்றம் சரியில்லை என்று வெளியில் பேட்டி கொடுத்தவர் இன்றைக்கு பாஜகவில் எப்படி போய் நிற்கிறாருங்கிறது நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் அதை ஒழுங்குபடுத்தணுங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருந்திருந்தால் நீங்கள் பிஜேபியோட அவங்களோட பெரும்பான்மையோட எப்படி போய் நிற்பீங்க? இதில் ஹைலைட் என்னன்னா நீதித்துறைக்கு எதிரான கருத்துக்களை அவரை வச்சே பேச விடுறது. இன்றைக்கி ஒரு பாஜக MP இல்லை பாருங்க, முன்னாள் நீதிபதியே சொல்கிறாரு. ஒரு முன்னாள் நீதிபதி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு மம்தாவுக்கும் எதிராக அவ்வளோ வழக்குகளை தீர்ப்பு கொடுத்தாரு. மம்தா கவர்மெண்ட்டை மோசமாக திட்டுவாப்பில் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் திட்டிவிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போய் பிஜேபியிலேருந்து இப்போ MP ஆகிட்டாரு. இப்போ இந்த மாதிரியான நிலைகளும் அங்கே இருக்கு இல்லையா? அப்போ இவர்களுடைய ஆட்களை நீதித்துறைக்குள்ள உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப எலாபரேட்டாக ஒரு வழக்கறிஞர் பிரிவை அவங்க வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மிக அதிகமாக உறுப்பினர்கள் கொண்ட வழக்கறிஞர்கள் பிரிவாக அது இருக்கிறது அப்படிங்கிற அந்த சங்கம். அந்த சங்கமாக வந்து டைரெக்டாக போய் RSSனுடையதே நீங்கள் அதை வச்சுக்கலாம். அங்கமாக எங்கள் ABVP அப்படின்லாம் இளைஞர்களுக்கு சொல்கிற மாதிரி அதை நீங்கள் வழக்கறிஞர்களுக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களில் 3/2 பங்கு நீதிபதிகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களோட இணைந்து பயணித்தவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறது டேட்டா. அப்போ இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க பார்க்குறாங்கிறது இருக்குது. அதாவது ஒரு லாங்கர் ரன்னில் நீதித்துறையினுடைய ஸ்க்ரூட்டினிட்டிக்கு அப்பாற்பட்டு அவர்கள்
மேற்பார்வை, சீராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்கல்ல, நீதித்துறை அதில் பார்த்து அதை மறுசீராய்வு செய்யக்கூடிய வேலையை, அதிகாரத்தை பறிப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கான புள்ளியாக இந்த வெளிப்பாடு அதை இப்பயே வெளிப்படுத்திட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கும் நீதிமன்றத்துக்குமே அச்சுறுத்தல் தொடர்ந்து இருக்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.